எங்கட விரல் இன்னும் ட்ரிக்கரில தான் இருக்கு. ஈரானின் பகீர் எச்சரிக்கை. ட்ரம்ப் பொறுமை இழந்து நிற்கிறார். ஏமாற்றினால் சர்வநாசம்தான். அமெரிக்காவின் நெஞ்சை உலுக்கும் இறுதி வார்னிங். இஸ்ரேலில் வெடித்த பிரம்மாண்டமான அரசியல் பூகம்பம். முதல் நாளை கொல்லப்பட்ட ஈரானிய தலைவர் அலி காமெனி. வெள்ளிக்கிழமை இஸ்லாமாபாத்தில் நடக்கும் மெகா ராஜதந்திர பஞ்சாயத்து. பிரம்மாண்டமான பிரேக்கிங் நியூஸ். உறவுகளே, வளைகுடாவில 14 நாள் போர் நிறுத்தம் வந்துட்டுது என்று நிம்மதியா இருந்தா, இப்ப அப்படியே நிலைமை தலைகீழா மாறி இருக்கு. ஈரானிய புரட்சிகர காவல் படை ஐஆர்ஜிசி, நாங்க போர் நிறுத்தத்தை ஏத்துக்கிறோம். ஆனா எங்கட விரல் இன்னும் துப்பாக்கின்ற ட்ரிக்கர்ல ஃபின்சர் ஆன் தி ட்ரிகர் தான் இருக்கு என்று ட்ரம்புக்கு நேரடியா எச்சரிக்கை விடுத்திருக்கணும். இன்னொரு பக்கம் ட்ரம்பின் முடிவால இஸ்ரேலிய அரசு 4 மணி நேரம் மௌனம் சாதிச்சு எதிர்க்கட்சிகளிடமிருந்து பிரம்மாண்டமான விமர்சனங்களை சந்திச்சு அரசியல் பூகம்பத்துல சிக்கியிருக்கு. இதற்கிடையில போரின் முதல் நாளே ஈரானிய முன்னாள் தலைவர் அலி காமெனி கொல்லப்பட்டார் என்ற நெஞ்சை உலுக்கும் திக் ரகசியத்தை ஈரான் ஜனாதிபதி இப்ப போட்டுடைச்சிருக்காரு. இந்த நிலையில வெள்ளிக்கிழமை இஸ்லாமாபாத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடக்கப் போகுது. ஆனா அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ், இது ஒரு பலவீனமான போர் நிறுத்தம், பிரேஜில் ட்ரூஸ். ட்ரம்ப் ரொம்ப பொறுமை இழந்து நிற்கிறார். ஈரான் பேச்சுவார்த்தையில பொய் சொன்னாலோ ஏமாத்தினாலோ மேசையில் இருக்கிற அத்தனை சர்வநாச தாக்குதல் திட்டங்களும் திரும்பவும் அமுலுக்கு வரும். ஏண்டு ஈரானுக்கு நெஞ்சை உலுக்கும் இறுதி எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். உடையும் நிலையில் உள்ள இந்த போர் நிறுத்தத்தையும் இஸ்லாமாபாத் அமைதி பேச்சுவார்த்தையையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அமைதி திரும்புமா? உங்களது ஆழமான அரசியல் பார்வையை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.